எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் ஆதிச்சநல்லூர் தொழில் களத்துக்கு அடுத்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய கீழடியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. வாங்க போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் மாடுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. மாடுத்தாவணிலேருந்து கிளம்பிட்டாங்க. இது மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலு. இதுலேருந்து ரைட்டில் நம்ம கட் பண்ணி போனோன்னா இப்போ ரைட் கட் பண்ணுறோம். கட் பண்ணி பாண்டிகோயில் ரோடு போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த HCL கம்பெனி. இந்த கம்பெனியை தாண்டினதும் நம்ம பாண்டி கோயில் வரும். இதுதான் பாண்டி கோயிலுங்க. இதை தாண்டினோடனே நேஷ்னல் ஹைவே வரும். நேஷ்னல் ஹைவேயில் போயிட்டுருக்கோம். மேலே இப்போ கட்டிகிட்ருக்க பாலம். இதில் லெஃப்ட்டு கட் பண்ணி மறுபடியும் ரைட்டில் திரும்புகிறோம். இது வந்து வைகை ரிவருங்க. வைகை ரிவர் தாண்டினோடனே ரிங் ரோடு வரும். இங்கேருந்து பாருங்கள், இதுதான் ரைட் டு ராமேஸ்வரம் என்ஹெச்சுங்க. இதிலேருந்து போனோன்னா நம்ம ரைட் சைடு கீழடி போயிடலாம். இது மதுரையிலேருந்து சுமார் வந்து கீழடி வந்து 12 கிலோமீட்டர் இருக்குங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிலைமான் போகிற ரோடுங்க. நம்ம ரைட்டில் கட் பண்ணணும். தெரியுதுங்களா? இதில் ரைட்டில் இப்போ கட் பண்ணோன்னா இதுதான் கீழடி போகக்கூடிய பஞ்சாயத்து ரோடுங்க. இதில் போட்டிருக்காங்களா, கீழடி தங்களை அன்புடன் வரவேற்குதுன்னு போட்டிருக்காங்களா? இதில் இதான் கீழடி ஊர் வந்துடுச்சு. இதிலேருந்து நம்ம இந்த ஆய்வு களத்துக்கு போகிறதா இருந்தால் லெஃப்ட் சைடில் நேராக போகணும். அதில் நம்ம பார்த்துருக்கக்கூடியது வர்ற லெஃப்ட்டில் கட் பண்ணி உள்ளே போகணுங்க. போர்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி போனோன்னா இது தாங்க அந்த தென்னந்தோப்பு. சந்தை திடல்னு சொல்லுவாங்க இல்லையா? சந்தை திடல்னு சொல்லக்கூடிய இந்த பறந்து இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு இடையில் தான் இந்த அகழ்வாயெலாம் இது வரைக்கும் 6 அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டு 7வது அகழ்வாய்வு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நெருங்கிட்டோம். பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இடங்களை பார்க்கும்போது. இதுதான் அகழ்வாய்வு மையம். இது வரைக்கும் நடந்த 6 கட்ட அகழ்வாய் நடந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த 6ஆம் கட்ட அகழ்வாயில் என்ன கிடைச்சுன்றதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கிடைச்ச பொருட்கள்லாம் நம்ம தமிழ் சங்கத்தில் வச்சுருக்குறாங்க. இங்கே அருங்காட்சியம் கட்டிகிட்ருக்குறாங்க. அந்த அருங்காட்சியம் கட்டி முடிச்சுன்னே அதெல்லாம் கொண்டு வந்து அருங்காட்சியில் வச்சுருவாங்க. இனிமேல் கிடக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் இந்த நம்ம எதிர்காலத்தில் நம்ம அருங்காட்சியத்திலே பார்க்கலாம். இது வந்துட்டு 5ஆம் கட்ட அகழ்வாய்வு டிஸ்பிளேங்க. அதில் என்னென்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறத தொழில்துறையினர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த நீங்கள் மார்க் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா இப்போ 7வது கட்ட அகழ்வாய் நடந்துகிட்ருக்குங்க. இதில் அடுத்து நம்ம இவங்க பார்க்குறதுக்காக வச்சக்கூடிய அந்த இடம் அது அகழ்வாய் பண்ணக்கூடிய இடங்க அது. இது வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாயில் எடுக்கப்பட்ட ஓடு கல் இதெல்லாம் வந்து எந்தெந்த காலத்தை சேர்ந்தது, அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் போட்டு அதில் பாக்கெட் போட்டு வச்சுருக்குறாங்க. நீங்கள் பாருங்களேன். இது வந்து 7வது கட்ட அகழ்வாயில் இப்போ நடந்துட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதில் தோண்டி எடுக்கப்பட்ட மண்ணுங்க. தோண்டின இடத்த நமக்கு பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி மழை பெஞ்சதுனால அதை மூடி வச்சுருந்தாங்க. 7ஆம் கட்ட அகழ்வாய்வு வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, நடந்துகிட்ருக்கு. நம்ம போனப்போ பார்க்க முடியல. அடுத்து இப்போ நம்ம வந்து கொந்தகையை பார்க்க போகிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கொந்தகையை பார்க்குறோம்.
கீழடியிலேருந்து ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். இது பாருங்கள், இந்த கொந்தகையில் கிடைச்ச முதலாம் கட்ட அகழ்வாயினுடைய டிஸ்பிளேங்க அது. அடுத்து 2ஆம் கட்ட அகழ்வாய் பாருங்கள், மூடி வச்சுருக்குறாங்க. இது முதல் கட்ட அகழ்வாயில் கிடைச்ச பொருட்கள்ங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த முதுமக்கள் தாழி, மனிதனுடைய எலும்புக்கூடு, அந்த சின்ன கற்கள், இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியுது. இதுதான் இப்போ 2ஆம் கட்ட அகழ்வாய்வுங்க. அதாவது கொந்தகையில் நடந்துட்டுருக்க 2ஆம் கட்ட அகழ்வாய்வு. இதுங்க நம்ம போன அன்னைக்கு மழை பெஞ்சதுனால மூடி வச்சுருக்காங்க. எப்படி கீழடியில் மூடி வச்சுருந்தாங்களோ, அதே போல் தார்ப்பாய் போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. இன்னும் ஒரு சில நாளில் நம்ம பார்க்கலாம் நல்லா.